நிறைய பேருக்கு இந்த ஐவிஎஃப் பேக்கேஜ்னா என்னங்கிற கன்ஃபியூஷன் போயிட்டே இருக்குது. எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் எல்லா ஐவிஎஃப் சென்டர்ஸ்லையும் ஐவிஎஃப் பேக்கேஜஸை வந்து இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃப்ரீ, செகண்ட் ஆஃப் ஃப்ரீ நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்கிறதால ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இதில் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறது என்னென்னா, ஒன்று வந்து இன்ஜெக்ஷன் பேக்கேஜஸ், இன்னொன்று வந்து லேப் சைடில் நடக்கிற ஹாஸ்பிட்டல் சைடுடைய பேக்கேஜஸ். இதில் மெயினாக வந்து 2 பேக்கேஜஸ்மே என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்துக்கோங்க. இன்ஜெக்ஷன் பேக்கேஜில் அவங்க என்ன போடுறாங்கன்னு தெரியாது, என்ன டோஸ் நடக்குதுன்னு தெரியாது, உங்களுக்கு எவ்வளோ தேவைப்பட்டதுன்னு தெரியாது. இன்னொரு பேக்கேஜ் வந்து ஹாஸ்பிட்டல் சைடு. ஸோ இந்த 2 பேக்கேஜுமே உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் சைட் பேக்கேஜ் எடுப்பீங்கன்னா பெட்டர். இன்ஜெக்ஷன் பேக்கேஜ் மட்டும் எப்போவுமே வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நிறைய முறை ஷார்ட் எக்ஸ்பைரி ட்ரக்ஸாக இருக்கலாம், டோசேஜ் இருக்கலாம். இப்போ நம்ம ரீகாம்பினன்ட் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற இடத்துல வந்து நார்மலாக இருக்கிற லோ காஸ்ட் HMG யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்களா? நமக்கு வந்து ஐவிஎஃப்ல என்ன மெயினாக எக் குவாலிட்டி பெட்டராக இருந்து ஸ்டிமுலேஷன் ப்ரோட்டோகால் கரெக்டாக இருந்தால், எக் நம்பர்ஸ் நல்லா இருந்ததுன்னா 80% ஆஃப் ஐவிஎஃப் சக்ஸஸ் கொண்டு போகிற அளவுக்கு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதில் காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஸோ அப்போது உங்களுக்கு போடுற இன்ஜெக்ஷன் என்ன, உங்களுக்கு ஐவிஎஃப் கரெக்டாக நடக்குதா, ஸ்டிமுலேஷன் கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. அதனால் என்னோட ஒப்பீனியன் இன்ஜெக்ஷன் பேக்கேஜஸ் எடுக்க வேண்டாம். ஆனால் என்ன போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே. ஐவிஎஃப் பேக்கேஜஸ் ஹாஸ்பிட்டல் சைடில் பேக்கேஜஸ் ஓகே ஃபைன், அது அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகுது, மேன் பவர் ஆகட்டும், அவங்களோட மெயின்டெனன்ஸும். எனிவே ஒரு பேஷண்ட் ஆனாலும் 100 பேஷண்ட் ஆனாலும் அவங்களுக்கு ஒரே காஸ்ட் தான். ஸோ அதனால் இந்த ஐவிஎஃப் பேக்கேஜஸை பற்றி கரெக்டாக தெரிஞ்சுட்டு எடுத்துக்கோங்க. GPRல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐவிஎஃப் பேக்கேஜஸ் 50% ஆல்மோஸ்ட் லேப் சார்ஜஸ் 75,000 டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பெனிஃபிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த இன்ஜெக்ஷனை நீங்களே வாங்கி போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன போகுதுங்கிறது தெரியுங்கிறது தான் இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூஸ் பண்ணுறதை கரெக்டாக பண்ணுங்க. தேங்க்யூ.